நீங்க எல்லாருமே கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் வேணா மாறலாமே ஒழிஞ்சு சிலர் 8ங்கிறாங்க, சிலர் 10ங்கிறாங்க, 15ங்கிறாங்க, சிலர் 20 வரைக்கும். இல்ல விஜய்க்கே ஃபேவரா இருக்கவங்க கூட 24, 25 அதிகபட்சம் போனா ஒரு 25ங்கிறாங்க. அதுவே அதிகம். 20 தாண்டாது. நீங்க ஆட்சி அமைக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும் பர்சன்டேஜ்? கட்டாயம் நீங்க ஒரு 35 தாண்டணும். 30யாவது தாண்டணும். அப்பதான் அங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஆகும். இங்க 25 தொடுறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய இது. ஆனா கேம் சேஞ்சரா அப்படின்னா கண்டிப்பா வந்து விஜய் வந்து இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர். இந்த தடவை வந்து திமுக. ஆனா அவர் பிரிக்கிற ஓட்டு எல்லாம் யாரோடதுன்னா திமுகவோட ஓட்டு. ஏன்னா திமுகக்குள்ள இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டாகட்டும், திமுகவில் இருக்கிற இளைஞர்களோட வாக்கு, திமுகவில் இந்த தடவை பயங்கரமா வந்து பட்டியலின மக்கள் வந்து கடுமையான மன உளைச்சல் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவங்களால ஏடிஎம்கேக்கோ இல்ல பிஜேபிக்கோ ஓட்டு போட முடியாது. அப்ப எங்களுக்கு ஒரு மாற்று இது வேணும் அப்படிங்கிறப்ப அவங்களோட சாய்ஸ் எல்லாமே என்னவா இருந்ததுன்னா தாவேகாவா இருந்தது. அப்ப திமுகவில் ஒரு பெரிய கூடாரத்தை வந்து காலி பண்ணி இருக்கிறாரு விஜய். ஏன்னா திமுகவுக்கு இந்த இவ்வளோ நாள் இருந்த திமிர் தண்டை என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர்கள் நாங்கள் இப்படிதான் ஆட்சி நடத்துவோம், ஏதாவது பண்ணினா பாரு பாஜக உள்ள வந்துடும் உன்னை மிரட்டுவோம், உனக்கு வேற வழியே கிடையாது, நீ எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணும். ஆனா இந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு நீங்க என்ன பண்ணீங்க? கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணீங்க? இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணீங்க? அந்த கொமைச்சல் அவங்களுக்கு இருக்கு, கோவம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு வேற யாருக்கும் ஓட்டு போடுறதுக்கான ஸ்கோப்பே இல்லாம இருந்தது. இப்போ விஜய் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ ஓட்டம் அங்க சித்தாம நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்போ எப்படி ஆரம்பிப்பீங்க? நீங்கெல்லாம் ஓட்டை வந்து 0ல இருந்து ஆரம்பிப்பீங்க ஓட் கவுண்டிங்க. நாங்க இந்த ஏரியால வந்து சிறுபான்மையினர் கவுண்டிங் எவ்வளவோ 30,000 பேர்னா 30,000ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு அதுல எல்லாம் ஓட்டம் விழுந்துருச்சு. இப்ப இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா எங்க போகுது? தாவேகாவுக்கு போகுது. அதே போல இளைஞர்கள் வந்து அந்த டிஎம்கே ஐடியாலஜிலே வந்து அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் வர்றதுக்கு முடியாது. ஆனா என்னடா டிஎம்கே இப்படி கேவலமா ஆட்சி பண்றாங்க, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மாற்று ஆப்ஷன் என்னவா இருக்கு? தாவேகாவா இருக்கு. அப்ப நீங்க எகெயின்ஸ்ட் ஓட் எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போயிருக்கு. கட்டாயமா திமுகவோட கூடாரத்தை பாதி காலி பண்ணி இருக்கிறாரு. அதனால இந்த தடவை திமுக ஒரு பெரிய கலக்கத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் இப்ப போன எலெக்ஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல 5,000ல இருந்து 10,000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல திமுக வந்து ஜெயிச்சது. பெரிய அப்படியே கிளீன் ஸ்வீப்லாம் பண்ணிட்டு வரல. 2%, 2.5% வித்தியாசத்துலதான் 10 வருஷங்களை ஆட்சி பண்ண அதிமுகவை திமுகவால் இது பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கும் அவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி பண்ணி மக்களை ஏமாத்தி ஒரு பெட்டியை வச்சு பூட்டி பிரசாந்த் கிஷோர் பாண்டையெல்லாம் வர வச்சு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பார்த்து மக்கள் மண்டையை கழுவி இப்போ ஒரு வழி பண்ணி அந்த 2% வாங்கி இது பண்ணாங்க.